ஏன் பயம்? வாய் ஃபியர்? ஒரு ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு மட்டும் பயத்தோட கிளாஸ் ரூம், கிரவுண்ட் அண்ட் லேப் போகவும் வரவும் இருந்தாள். அவளோட அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு புதுசு. ஸ்கூலில் சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆச்சு. புது டீச்சர், புது ஸ்கூல், புது பசங்க, புது பொண்ணுங்கன்னு அது மட்டும்தான் அந்த பொண்ணு மைண்டில் ஓடுது. அன்றைக்கி நைட் இந்த பயத்தை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாள். அவங்க அப்பா சிரிச்சுட்டே அவளுக்கு புரியிற மாதிரி சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு நீ வரும்போது எல்லாமே புதுசு தான். அறியா வயசுலேயே நீ அதை பார்த்து பயப்படல, பேசி பழகி இப்போ வளர்ந்துட்ட. அதோட செகண்ட் ஸ்டேஜ் தான் இது. யார்கிட்டையும் பேசி பழக பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டார். மறுநாள் ஸ்கூலில் டீச்சர் நடத்தின பாடத்தில் இவளுக்கு ஒரு டவுட் வருது. மனசுக்குள்ள இதுதான் சமயம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்த ஆர்த்திக்கிட்ட சந்தேகம் கேட்குறான். எப்படின்னா, எனக்கு இந்த லெசன் சொல்லிக் கொடு, நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன். அந்த பொண்ணும் ஓகே, நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கை கொடுத்தா. அப்புறம் எல்லார் கூடவும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோதான் விஷயம். தயங்கி ஒதுங்கி நின்னா தனிமை தான் மிஞ்சும். 4 பேர் கூட பழகுனாதான் நல்லது கெட்டது புரியும், பயமும் போகும். நல்ல நண்பர்களை தேடு, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு நிற்காம ஓடு.